வணக்கம். நாம் இப்பொழுது தமிழில் 6ஆம் வகுப்பில் 25 வினாவிடைகளை பார்ப்போம். முதலாவதாக கீழ்கண்ட கூற்றில் பொருந்தாததை தேர்க. பாரதிதாசன் தம்முடைய கவிதைகளில் கீழ்காணும் இக்கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். ஏ. பெண் கல்வி பொது உடைமை. பி. கைம்பெண் மறுமணம். சி. விடுதலை சுதந்திரம். டி. பி மற்றும் சி சரி. இ. ஏ மற்றும் பி சரி. இதோட விடை பார்க்கலாம். விடை இ. ஏ மற்றும் பி சரி. இரண்டாவது கேள்வி, சொல்லிற்கேற்ற பொருளை தருக. மேதினி மற்றும் ஊழி. ஏ. உலகம் மற்றும் நீண்டதொரு காலப்பகுதி. பி. வையம் உள்ளத்தின் அறியாமை. சி. உலகம் மற்றும் கடல்கோள். டி. உள்ளத்தின் அறியாமை மற்றும் உலகம். இ. விடை தெரியவில்லை. இதற்கு சரியான விடை ஏ. உலகம் மற்றும் நீண்டதொரு காலப்பகுதி. மூணாவது கேள்வி பார்க்கலாம். அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். பி. வெங்கடராமன் ராமகிருஷ்ணன். சி. சுப்பிரமணியன் சந்திரசேகர். டி. சர் சி. வே. ராமன். இ. விடை தெரியவில்லை. இதுக்கு சரியான விடை பார்த்திங்கனாக்கா விடை டி. சர் சி. வே. ராமன். நாலாவது கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக. இன்பத்தமிழ் கல்வி ஔவையார். அப்புறம் இன்பத்தமிழ் கல்வி ஏ சைடில் பார்க்கலாம். இன்பத்தமிழ் கல்வி. செகண்ட் ஒன்று அறிவியல் ஆத்திச்சூடி. தேர்ட் ஒன்று ஆத்திச்சூடி. ஃபோர்த்து புதிய ஆத்திச்சூடி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பக்கத்தில் பி சைடில் ஆ. ஔவையார். ஆ. பாரதியார். இ. நெல்லை சு. முத்து. இ. பாரதிதாசன். இப்போது இன்பத்தமிழ் கல்வி பாரதிதாசன். அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து. ஆத்திச்சூடி ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். சரிங்களா? இப்போ இதுக்கு சரியான விடை பார்த்திங்கனாக்கா விடை பி. அஞ்சாவது கேள்வி பார்க்கலாம். திரு மாணிக்கம் அவர்கள் நடத்திய இதழ்களில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஏ. தென்மொழி. பி. தமிழ்ச்சிட்டு. சி. தமிழ் நிலம். டி. தமிழ் கும்மி. இ. விடை தெரியவில்லை. இதற்கான சரியான விடை தமிழ் கும்மி. ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆறாவது கேள்வி பார்க்கலாம். ஆறாவது கேள்வி, தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். ஸோ இதுக்கான விடை பார்த்திங்கனாக்கா மேன்மை. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். விடை பி மேன்மை. சரிங்களா? ஏழாவது கேள்வி, ஓரெழுத்து ஒரு சொல் மா பொருளில் பொருந்தாதது. ஏ. பெரிய. பி. நிலம். சி. விலங்கு. டி. மாமரம். இ. விடை தெரியவில்லை. இதற்கான சரியான விடை பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் இ. விடை தெரியவில்லை. என்னென்னா இந்த பெரிய, நிலம், விலங்கு, மாமரம் இது எல்லாமே மாங்கிற பொருளில் தரக்கூடிய சொற்கள் தான். சரிங்களா? அடுத்தது எட்டாவது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்வு செய்க. கூற்று 1, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கூற்று 2, இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. கூற்று 3, இவர் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கூற்று 4, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மழையின் பயனையும் மணிமேகலை போற்றுகிறது. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ. 3,4 சரி மற்றும் கூற்று 1,2 தவறு. ஆப்ஷன் பி. 1,2,3 சரி மற்றும் 4 தவறு. ஆப்ஷன் சி. 1,2 சரி மற்றும் 3,4 தவறு. ஆப்ஷன் டி. 1,3,4 சரி மற்றும் கூற்று 2 தவறு. ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. இதுக்கான சரியான விடை பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் சி. 1,2 சரி மற்றும் 3,4 தவறு. 9வது கேள்வி பார்க்கலாம். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி. வெண்மை கூட்டல் குடை. சரிங்களா? அடுத்தது 10வது கேள்வி, பொற்கோடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொற்கோடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ. பொன் ப்ளஸ் கோட்டு. சரிங்களா? பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. சரிங்களா? அடுத்தது 11வது கேள்வி, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். அடுத்தது 12வது கேள்வி, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர். ஏ. சத்தி முத்த புலவர். பி. டாக்டர் சலீம் அலி. சி. பாரதியார். டி. பாம்பாட்டி சித்தர். இ. கடுவெளி சித்தர். இதுக்கான சரியான விடை பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் ஏ. சத்திமுத்த புலவர். அடுத்தது
13வது கேள்வி பார்க்கலாம். ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் டேசாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் த ஓல்மன் அண்ட் த சியா ஓல்மன் அந்த சி வந்து என்ன எந்த வருஷம் 1954. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சரியான விடை. 14வது கேள்வி பொறுத்துக தாவர இலை பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா 1 ஆல், 2 பசலை, 3 நாணல், 4 தாழை. அந்த பக்கம் பி சைடில் ஆ தொகை, ஆ மடல், இ இலை, இ கீரை. சரிங்களா, இதுக்கான சரியான விடைகளை பார்க்கலாம். 1 ஆல், அதுக்கு வந்து இலை, ஆல் இலை. அடுத்தது பசலை, இது வந்து கீரை, ஸோ அதனால் பசலை கீரை. நாணல் வந்து தொகை, ஸோ நாணல் தொகை. தாழைக்கு வந்து தாழை மடல். இதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் பி. சரிங்களா, 15வது கேள்வி பார்க்கலாம். ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பெயர். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பெயர். ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்தது 16வது கேள்வி. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி ஆ கூட்டல் உருவம். சரிங்களா, ஆ கூட்டல் உருவம். அடுத்தது 17வது கேள்வி. முதலாக எந்த நாடு ரோபோ சோபியோவிற்கு குடியுரிமை வழங்கியது? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ செக்கோஸ்லோவியா, பி சவுதி அரேபியா, சி சீனா, டி இந்தியா, இ ஜப்பான். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சவுதி அரேபியா. சரிங்களா, அடுத்தது 18வது கேள்வி. புதுமையின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை எந்த அமைப்பு சோபியோவிற்கு வழங்கியது? புதுமையின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை எந்த அமைப்பு சோபியோவிற்கு வழங்கியது? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ ஐக்கிய நாடுகள் சபை, பி யுனெஸ்கோ, இது யுனெஸ்கோக்கு பதில் யுனெஸ்கோன்னு தப்பாக பிரிண்ட் ஆகிருக்குங்க, சி WHO, டி பி அண்ட் சி அண்டு இ விடை தெரியவில்லை. இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகள் சபை. சரிங்களா, 19வது கொஸ்டின். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இதுக்கு டைரெக்டாக ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 20வது கேள்வி. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ஆப்ஷன் டி. சரிங்களா, 21வது கேள்வி பார்க்கலாம். 21வது கேள்வி. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 3 வகைப்படும். அது ஆப்ஷன் சி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா 22வது கேள்வி. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படும். ஆப்ஷன் பி இதுக்கான சரியான விடை. அது என்னென்னா முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 23வது கேள்வி. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ ஔடதமாம். அடுத்தது 24வது கேள்வி. இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி இல்லாது இயங்கும். ஓகேங்களா, 25வது கேள்வி. 25வது கேள்வி பார்க்கலாம். அகர வரிசைப்படுத்துக. இதில் வந்து கடல், கீற்று, காக்கை, கிழக்கு அப்படின்னு 4 வார்த்தைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கா கா கி கி அப்படின்ற வரிசையில் வரணும். அப்போ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் டி கடல், காக்கை, கிழக்கு, கீற்று. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பாலாஜி. நன்றி, வணக்கம்.